இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவைதான் நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையும் ஆணிவேரும் ஆகும். இவற்றைத்தாம் நாம் நாள்தோறும் திருப்பலியில் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க நம்மை திருச்சபை அழைக்கிறது. தவக்காலத்தின் வழியாக இவ்வாண்டின் முதல் தவக்கால ஞாயிறை சிறப்பிக்க இத்திருப்பலியில் பங்கேற்க உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். தவக்காலம் என்றவுடன் ஏதோ கவலையோடும் வருத்தத்தோடும் காட்சி கொடுப்பது என்பதல்ல, மாறாக இதுவே நம்பிக்கையின் காலம், இறைவனின் இரக்கத்தை சுவைக்கும் காலம், ஒப்புரவின் நல்ல காலம், நிலை வாழ்வுக்கு உரமிடும் காலம். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதை. மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது மானிடரின் உள்ளத்தை வருடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சோதனைகளையும் வென்று சாதனை படைத்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி இயேசு செய்த அரும்பெரும் சாதனை. ஆதிப்பெற்றோரின் கீழ்ப்படியாமையால் நாமும் பாவ நிலைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றோம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் வருகையில் பாவ நிலையிலிருந்து வெற்றி பெற்ற புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகின்றோம். இறைவார்த்தை இயேசுவுக்கு சோதனை வெல்ல உறுதுணையாக இருந்தது. எனவே நாமும் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லையே உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்ற பரிசேயர்களை பார்த்து சொன்ன இயேசு நம்மையும் பார்த்து சொல்லும் முன் விழிப்புடன் செயற்பட அருள் வேண்டி தொடரும் திருப்பலிதனில் குருவுடன் இணைந்து செவிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தவக்காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த வாசகங்கள் எங்களுக்கு தருகின்ற செய்தியாதனில் எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பாலநிலத்தில் இருக்கின்ற பொழுது, சோதிக்கப்படுகின்ற பொழுது, அனைத்து விதமான சோதனைகளையும் எதிர்கொண்டு தன்னுடைய ஆன்மாவை அவர் பலப்படுத்தினார். அதே போன்று எங்களுடைய வாழ்விலே நாங்களும் செபத்தின் மூலம், உரை வேண்டுதலின் மூலம் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் வளப்படுத்த பலப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறேன். சிறப்பான முறையிலே இன்றைய நாளிலே புற்றுநோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடி கொள்வோம். அவர்களுக்கு இறைவன் ஆறுதலையும் தேர்ச்சலையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அவருடைய சித்தத்தின்படி அவர் விரும்பினால் அவர்களுடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லியும் இத்திருப்பலியிலே சிறப்பான முறையிலே அவர்களுக்காக மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்காலர்களுடைய ஆளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னர் எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை நாங்கள் நன்னடத்தியால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியானவர் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 9. ஆண்டவருடைய வார்த்தைகள் 8 முதல் 15 ஏறாக. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலக அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 25 பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பியும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார்.
ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாயிருக்கிறது. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இந்த திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 வசனங்கள் 12 தொடக்கம் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரஜசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடம் தவக்காலத்தை முன்னிட்டு எங்களுடைய ஆயர் தந்தை அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற தவக்கால ஒரு சுற்றுமடல் இப்பொழுது வாசிக்கப்படவுள்ளது. இறையிறக்கத்தாலும் திரு ஆட்சி பீடத்தின் பணிப்பினாலும் ஜாழ் மறைமாவட்ட ஆயரான ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆகிய நாம் குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய இறைமக்களுக்கு விடுக்கும் தவக்கால சுற்றுமடல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிகு இறைமக்களே, இவ்வாரம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம்.
இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் இறை நம்பிக்கையை புதுப்பித்து ஆழப்படுத்த இத்திருமடலின் வழியாக சாத்தியமான வழிமுறைகளை கூறி ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். தவக்காலம் 3 விடயங்களை எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அவையாவன இறை வேண்டல், உண்ணா நோன்பு, தர்மம். இவ்வாண்டு இறை வேண்டல் ஆண்டாக அமைவதனால் குறிப்பாக இத்தவக்காலத்தில் எமது செப வாழ்வில் வேரூன்ற அழைத்து நிற்கின்றோம். செபம் இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது. குறிப்பாக எமக்காகவும் எம் நாட்டிற்காகவும் ஏன் முழு உலக அமைதி வாழ்விற்காகவும் செபிப்பது எமது கட்டாய கடமையாக உள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் உலகம் உண்மையில் 3வது உலகப் போருக்குள் மெதுமெதுவாக நகர்கிறது என கூறுகின்றார். சிறப்பாக வல்லரசுகளின் போர்கள் ஓய தினமும் மன்றாடுவோம். இத்தவக்காலத்தில் நாம் முன்வழிவது யாதெனில், நாம் செபிப்பதுடன் மட்டும் நின்றுவிடாது நமது செப வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும். இதற்கு உதவும்படி தூய ஆவியானவரிடம் வரம் வேண்டுவோம். நாம் செபம் செய்ய தடையாக உள்ளவற்றை கடந்து செபிக்கும் போது நாம் யார் என்பதை செபம் உணர்த்துகின்றது என ஆன்மீக எழுத்தாளர் ஹென்றி நிலபன் குறிப்பிடுகிறார். எமது உடலுக்கு உணவு அவசியமானது என்பதை விட எமது ஆன்மாவுக்கு செபம் அவசியமாகின்றது. உடலால் விரதம் இருக்க முடியும், ஆனால் ஆன்மாவால் அது சாத்தியமற்றது. புனித அன்னை தெரேசா குறிப்பிடும் போது சொல்லுவார், செபம் யதார்த்தங்களை மாற்றுகின்றது என நம்பினேன், ஆனால் செபமே எம்மை மாற்றுகிறது. அதனாலேயே நாம் யதார்த்தங்களை மாற்றக்கூடியதாக உள்ளது. எனவே இத்தவக்காலத்தில் செபத்தின் வழியாக பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மனம் மாறியவர்களாக பிறரன்பு பணிகளில் ஈடுபடுவோம். சிறப்பாக பிறர் மட்டிலுள்ள கோப உணர்வுகளை களைவோம். பிறர் மட்டில் ஆக்கபூர்வமற்ற வீண் விமர்சனங்கள், அவதூறு பேசுவதை தவிர்த்து மன்னித்து மறந்து நேசித்து வாழுவோம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வான் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அமைவாக எம் பாவங்களுக்காக சிலுவை பாதையில் பயணிக்கும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். தவக்கால திரு யாத்திரைகள். இத்தவக்காலத்தில் ஆடம்பர வாழ்வை தவிர்த்து முடிந்தவரை எமது மறை மாவட்டத்தில் உள்ள யாத்திரை ஸ்தலங்களுக்கு செப உணர்வுடன் திரு யாத்திரை மேற்கொள்வோம். குறிப்பாக கல்வாரி, சாட்டி, சிந்தாத்திரை அன்னை திருத்தலம், பாலைதீவு, கச்சதீவு போன்ற இடங்களில் இந்நாட்களிலே விசேட வழிபாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் கலந்து பலன் பெறுவோம். அரசியல் நிலைமை. நமது நாடானது இன்று அரசியல் பொருளாதார நிலையில் மிகவும் நலிந்து பலவீனம் கண்டுள்ளது. எம் நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் போர் முடிவுக்கு வந்து 15 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையிலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான நிலையான தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை. மாறாக அவர்களது உரிமைகளை நிராகரிக்கும் போக்குகளே படிப்படியாக அதிகரித்து வருகின்றன. எம்மனங்களில் அமைதி இல்லை. எதிர்காலம் மட்டிலான நம்பிக்கையினமே வலுப்பெறுகின்றது. வறுமை எல்லோரையும் பாதித்துள்ளது. இந்நிலையில் இவ்வாண்டில் இலங்கை 2 தேர்தல்களை எதிர்கொள்ள உள்ளது. நாம் நேரிய முறையில் ஊழல் அற்ற ஓர் அரசியல் அமைப்பை உருவாக்க முன்வர வேண்டிய அவசிய தேவையில் உள்ளோம். மக்கள் நாம் மனிதநேயத்துடன் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் உழைத்து நாட்டையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்களையும் உருவாக்க ஆவணை செய்வோமாக. மருதமடு அன்னையின் திருவருகை. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மருதமடு அன்னையின் திருச்சொரூபமானது நமது மறை மாவட்டத்தின் பங்குகளுக்கு எதிர்வரும் சித்திரை மாதம் எடுத்து வரப்பட உள்ளது. மருதமடு அன்னையின் திருச்சொரூபம் எம் பங்குகளுக்கு வரும் காலம் ஒரு புனிதமிகு காலமாகும். அன்னையின் பரிந்துரையும் ஆசீரும் எம் குடும்பங்களில் நிறைவாக கிடைக்க ஆன்மீக ரீதியிலே எம்மை நாம் பக்குவப்படுத்துவோம். சிறப்பாக மடத்திருப்பதிக்கு சென்று இறையாசீர் பெற முடியாத வயோதிபர்கள், மாற்று வலுவுள்ளோர்கள், நோயாளிகள் மடு அன்னையின் ஆசீர் பெற அவர்களை எமது ஆலயங்களுக்கு அழைத்து வர கூடுதல் கவனத்தையும் உதவியையும் வழங்குவோம்.
மடு அன்னையின் திருச்சருவம் எமது மறை மாவட்டத்திற்கு அடுத்து வர வாய்ப்பையும் அனுமதியையும் தந்த மன்னார் மறை மாவட்ட ஆயருக்கு எம் நன்றிகள். திருநிலைப்படுத்தல். எமது மறை மாவட்ட குருக்களாக இரு அருட் சகோதரர்கள் இவ்வாண்டில் திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். அவர்களை உங்கள் சுபங்களில் தாங்கி செல்லவும். ஆண்டின் செயற்பாடுகள். இவ்வாண்டில் மறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை ஆணைக்குழு இயக்குநர்களுடன் இணைந்து வரைந்துள்ளோம். இவ்வாண்டில் எம் சப வாழ்வில் நாம் செழித்து வளரவும் ஜூபிலி ஆண்டிற்கு தயாராகவும் பல முயற்சிகளை மேற்கொள்ள முடிவுகள் பல செய்துள்ளோம். அவற்றை உங்கள் பங்கு தந்தை மறைக்கோட்ட முதல்வர்களூடாக குறுமுதல்வர் அவர்கள் நெறிப்படுத்துவார். இந்நிகழ்ச்சி நிரல்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வுடனும் தகுதியுடனும் கொண்டாட ஆன்மாக்களை இந்நாட்களில் தயார் செய்வோம். உங்கள் குடும்பங்களை இறைவன் என்றும் தம் ஆசீரால் நிரப்புவாராக. கிறிஸ்துவிலும் மரி அன்னையிலும் பக்தியுள்ள பேரர் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம், ஜாழ் மறை மாவட்ட ஆயர். இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுக்கு இந்த தவக்கால சுற்றுமடல் ஆயரவர்களாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சுற்றுமடலிலே ஒரு விஷயம், எமது உடலுக்கு உணவு அவசியமானது என்பதை விட எமது ஆன்மாவுக்கு செபம் அவசியமாகின்றது. உடலால் விரதம் இருக்க முடியும், ஆனால் ஆன்மாவால் அது சாத்தியமற்றது. சிறிய ஒரு விளக்கம் உண்டு. எங்களுடைய அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லித்தருகின்ற விஷயம், அதை செய், நல்லதை செய், நல்லதை செய், கூடாததை செய்யாத, அப்படி இப்படின்னு சொல்லுவார்கள். அங்கே போ, இங்கே வராத, அங்கே போகாத என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு சொல்லித் தருவதில்லை, கெட்டதை நினைக்காத, கெட்டதை ஒரு பொழுது நினைக்காத, தீயனவற்றை நினைக்காத என்று சொல்லி யாரும் எங்களுக்கு சொல்லித் தருவதில்லை. உணர்ந்திருக்கிறீங்களா? நல்லதை செய், கெட்டதை செய் என்று சொல்லி தந்த சமுதாயம் ஒரு பொழுதும் கெட்டதை நினைக்காதே என்று சொல்லித் தருவது சரியான குறைவு. பெரும்பாலும் சொல்றதும் இல்லை. நாங்களும் மற்றவர்களுக்கும் அதை பற்றி நினைக்காதே என்று சொல்றேன். ஏனென்றால் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்பவர்களே. எங்களுடைய உடல் ஒரு மிஷின் போன்றது. அந்த மிஷினுக்குள்ளே அதற்கு உரியதைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டுமே ஒழிய தேவையற்றதை கொடுத்தோம் என்று சொன்னால் உடல் ரிப்பேர் ஆகும், பழுதா போகும். உதாரணமாக மிக்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிக்சிக்குள்ளே இந்தந்த பொருட்களை போட்டுத்தான் அரைக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு இருக்கிறது. அதை விட்டுட்டு நாங்கள் வேறு வேறு பொருட்களை போட்டோம் என்று சொன்னால், கல்லையோ மண்ணையோ உள்ள தூக்கி போட்டோம் என்று சொன்னால் மிக்சி தான் பழுதாப்படும். எனவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய உடல் என்பது ஒரு மிஷின். அந்த மிஷினுக்குள்ளே நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் போட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை தான். அந்த தேவையில்லாத விஷயங்கள் என்னவென்று சொன்னால், பிறர் மட்டிலுள்ள கோபங்கள், காழ்ப்புணர்வுகள், பழி வாங்குகின்ற தன்மைகள், இதெல்லாம் எங்களுடைய உடலோடு ஒட்டாது, உடலுக்கு சரிவராது. அவர் இதெல்லாம் எங்களுக்கு உடல் என்கின்ற அந்த மிஷினுக்குள்ளே தூக்கி போடுவோமாக இருந்தால் எங்களுடைய உடல் வருத்தம் உண்டாகும், வருத்தம் வரும், வியாதிகள் வரும். இயேசுவில் பிரியமானவர்களே, அதான் சொல்லப்படுகிறது. உடலை நாங்கள் விரதம் இருக்கின்ற பொழுது அது சரியாகிவிடும். ஆனால் ஆன்மாவை எதை கொண்டு நாங்கள் வளப்படுத்த முடியும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், பிறர் மட்டில் ஆர்க்கபூர்வமற்ற வீண் விமர்சனங்கள், ஆவலாதி அவதூறு பேச்சுக்களை தவிர்த்து மன்னித்து மறந்து நேசித்து வாழுவோம். இவற்றை நாங்கள் போடுகின்ற பொழுது எங்களுடைய உடல், எங்களுடைய ஆன்மா வளப்படுத்தப்படுகிறது, வலுப்பெறுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாங்கள் மன்றாடி கொள்வோம். எங்களுடைய வாழ்விலே இந்த தவக்காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், செபத்தின் மூலம் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் வலுப்படுத்த ஒருவரும் அழைக்கப்படுகிறோம். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும், இந்த செபத்தின் மூலம் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதைத்தான் அவர் சொல்ல வருகின்றார். நிறைவேண்டுதல் ஆண்டிலே நாங்கள் செபத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுவோம். எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளுவோம். அதற்குரிய வரத்தை இறைவன்தாமே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்ளுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். யாவும் படைத்து தந்தையவரே,
கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடே ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உன்னுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தந்தையே இறைவா, உமது அருட்பணியை தொடர்ந்தாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் நீ தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பி அவர்களை வலுப்படுத்தி அவர்கள் அனைவரும் தங்களுக்கு சவாலாக அமையும் பாவ சோதனைகளை வென்று புனிதமிக்கலாக நற்செய்தியை சிறப்பாக பறைசாற்றும் மாபெரும் சக்திகளாக விளங்க செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, உலக தலைவர்களும் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களான உணவு, உடை, உறைவிடம் இன்றி வாழும் நிலையை கண்ணுறும் நாங்கள் அவர்களின் ஏழ்மை நிலையை மாற்றிட எங்களிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழும் தாராள இதயத்தையும் பிறருக்காக எங்கள் நேரத்தையும் ஆறுதல் நிறைந்த வார்த்தையையும் உடன் இருப்பையும் கொடுத்து வாழும் உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்ற ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறவுகளிடையே பல காரணங்களால் சண்டை சச்சருடன் பகைமை கொண்டு அவர்களை மன்னிக்க மனமில்லாமல் வாழும் கோழைத்தனமான மனதினை மாற்றி இறைமகனைப் போல் அனைவரையும் மன்னித்து ஏற்று வாழும் உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடிக் கொள்ளுவோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின்
சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையணித்தின் நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளியாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருக்கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பிறந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த குணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர்களோடு உமது திருகவை அன்பில் நிறைய பெற செதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்து அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதனுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுக்கும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியானவர் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முற்பெறன் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமையினத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடினருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணர்வியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதரு கலக்கம் என்ற தலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் எதிர்வை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பழிகாரனாக கூறப்பட்ட தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு, திருவிழிகள் மறைக்கப்பட்டு இரா முழுதும் கோர
கட்டுண்டு நிஷ்டூரமாய் 5000க்கும் அதிகம் அடிபட்டு சர்வாங்கமும் இரத்தவாராக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருச்சிரசில் முள்முடி தரித்து பீட்டர் சகலாத்தை மேலில் போர்த்து பரிகாசராசனாக நிந்திக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பாரதூர சிலுவை தோளில் சுமந்து கபாலமலை மட்டும் தொய்வோடே நடந்து பலவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். ஆண்டவரே, மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றென்பாக உம்மை பாரும். வானோர் தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாயேரும். ஈனோரென்றம்மை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே கற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றென்பாக உம்மை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசாயும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசாயும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசாயும் புரிவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும்
சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கன்னி மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம்பங்கின் பாதுகாவலரான புனித ராயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.